ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார சட்னி செய்ய முதல்ல மிக்ஸி ஜாரில் தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-15, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். வரமிளகாய் 4, புளி ஒரு சின்ன துண்டு, ஒரு எலுமிச்சை அளவு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு. இதை தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுப்பில் தாளிக்கிற கரண்டி வச்சுக்கலாம். இந்த சட்னி வந்து நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரியட்டும். பொரிஞ்ச உடனே கொஞ்சம் போல் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அந்த சட்னியில் ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை போட்ட உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே சட்னியில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சீக்கிரம் செஞ்சிடலாம். அந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.